Hello friends, இந்த வீடியோவில் டூ போர்ட் நெட்வொர்க்கில் Z parameters ஒரு given நெட்வொர்க்கு எப்படி calculate பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ்லேயே இதை தான் பார்த்துருக்கோம். பட் இட் இஸ் அ சிம்பிள் நெட்வொர்க். இப்போ நம்ம பார்க்க போகிறதுல டிபெண்டன்ட் சோர்ஸ் வந்து எனக்கு ப்ரெசென்ட்டாக இருந்ததுன்னா எப்படி அப்ரோச் பண்ணுறது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்னோட டிபெண்டன்ட் சோர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே ஆல்ஃபா V2ன்னு சொல்லியிருக்கோம். ஆல்ஃபாவோட வேல்யூ 4/3 கொடுத்துட்டான். அப்போ இந்த சோர்ஸோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? இட் இஸ் ஈக்குவல் டு 4/3 இன்டூ E2. நான் என்ன பண்ண போறேன்னா இதில் லூப் ஈக்குவேஷன் எழுத போகிறேன். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் லூப்னு வச்சுக்கலாம். I1 I take this is I2. here current இப்படி என்றதுனால சாரி I take this I3. இந்த I2ங்கிற கரண்ட் நீங்கள் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ இது I2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் ஈக்குவேஷன் எழுதுங்க. எனக்கு என்ன கிடைக்கும்? லூப் ஈக்குவேஷன் எழுதுனா -V1 + 4 into I1. இப்போ இங்கே வரக்குள்ள எனக்கு இடத்துல கரண்ட் சோர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ நார்மல் மெஷ் அனாலிசிஸில் என்னால் எழுத முடியாது. ஸோ ஐ கோ ஃபார் சூப்பர் மெஷ் அனாலிசிஸ். ஸோ நம்மளுடைய சேனலில் சூப்பர் மெஷ் அனாலிசிஸ்க்கான வீடியோ போட்டிருக்கோம். ஜஸ்ட் கோ த்ரூ எப்படி அதை அப்ரோச் பண்ணுறதுங்கிறத நீங்கள் அந்த வீடியோ பார்த்து கற்றுக்குங்க. இப்போ +4I1. இப்போ இங்கே வரக்குள்ள இந்த லூப்பில் இருக்கக்கூடிய கரண்ட் I3. அப்போ therefore +2I3 + 3 into I2 + I3 which is equal to 0. சரிங்க, அப்போ தான் அரேஞ்ச் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 4I1 here +3I2 +3 + 2 5I3 which is equal to V1. இதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். இப்போ இந்த கரண்ட் சோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, சூப்பர் மெஷ், அதனால தான் வந்து சொன்னேன். இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த டைரக்ஷன் கீழே இருக்கு. அப்போ இந்த லூப்பில் கரண்ட் I1 இப்படி வருது, I3 இப்படி போகுது. அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்னா I1 - I3 which is equal to 4/3 E2 அப்படின்னு எழுதலாம். அப்போ நம்ம ரீஅரேஞ்ச் திஸ் ஈக்குவேஷன் எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா, so I take this equation as 2. நம்ம rearrange அப்புறம் பண்ணிக்கலாம். then இங்க வரப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? here V2 is equal to 3 times of I2 plus I3. therefore V2 is equal to 3I2 plus 3I3. இது ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ஜென்ரலாக டூ போர்ட் நெட்வொர்க்குள்ள I1 I2 ரெண்டு கரண்ட் தான் இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தாலும் I3 இருக்குது, தேர்ட் ஈக்குவேஷன்லேயும் I3 இருக்குது. அப்போது இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து I3யோட வேல்யூ வந்து நம்ம எழுதிடலாம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? ஃப்ரம் 2 I3 which is equal to I1 minus 4/3 V2 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ again you see that இதுல V2 இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போட்டேன்னா அது in terms of V2ல வரும். அப்போ I3 equal to நான் என்னன்னு சொல்லலாம்னா which is equal to I1 minus 4/3 V2 ஓட வேல்யூ எனக்கு தெரியும், 3 into I2 plus I3. அப்போ 3 into I2 plus I3. So 3 will cancel. So I3 is equal to here I1 minus 4I2 minus 4I3. Now I rearrange these equations. So the equivalent of 5I3 which is equal to I1 minus 4I2. So therefore I3 is equal to 1/5 I1 minus 4I2. So இதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ. இப்போ இதை என்னுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நான் போடுறேன். அப்போ என்ன கிடைக்கும்? ஃப்ரம் 4I1 plus 3I2 plus 5 into I3 ஓட வேல்யூ எவ்வளோ இருக்கு? 1. This is I3, okay? 1/5 into I1 minus 4I2 which
which is equal to V1. So the 5 இந்த 5 cancel ஆயிடும். அப்போ எனக்கு இங்கே ஒரு 4 இருக்கு, இங்கே ஒரு 1 இருக்கிற மொத்தம் 5I1. Okay, here it is 3 and here it is -4. Overall value வந்து -I2 which is equal to V1 அப்படின்னு கிடைக்கும். So I take this equation as number 4. அதே மாதிரி I3 ஓட வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண கிடைக்கும் V2 is equal to 3I2 plus 3 into I3 ஓட வேல்யூ என்ன 1/5 I1 minus I take it is 4/5 I2. அப்போ என்ன கிடைக்கும் 3/5 I1. So if I do this 12/5 I1 minus 3/5 I2. Simplify பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். This is V2. So I take this equation as 5. So from 4 and 5 the impedance parameters Z11, Z12, Z21 and Z22 எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோம்னா 5 minus 1 3/5 minus 3/5. இதுதான் corresponding Z parameters of this network. புரிஞ்சுங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ பேசிக் லூப் ஈக்குவேஷன்ஸ் எது தெரிஞ்சதுன்னா நம்ம இம்பிடன்ஸ் பாராமீட்டர்ஸ் ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். அதுமாதிரி நோடல் ஈக்குவேஷன்ஸ் நல்லா எழுதி தெரிஞ்சதுன்னா ஒய் பாராமீட்டர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு 2 போர்ட் நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தெவினின் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்க. நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம்? Now you see this problem. So in the problem, find the Thevenin equivalent circuit with respect to port 2 in the figure in terms of Z parameters. இப்போ தெவினின்னால நம்ம ரெண்டு விதம் கண்டுபிடிப்போம். ஒன்று V தெவினின் கண்டுபிடிப்போம், இன்னொன்று Z தெவினின் கண்டுபிடிப்போம். இது ரெண்டுத்தையும் கரெக்டாக கால்குலேட் பண்ணிட்டாலே முடிஞ்சிருச்சு. Z தெவினின்னுக்குள்ள என்ன பண்ணுவோம்? இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஸோ Z தெவினின்கான ஈக்குவலன்ட் சர்க்யூட் போடுறேனே, Z தெவினின் கண்டுபிடிக்கக்குள்ள இந்த வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் பண்ணிப்போம். இந்த சேம் திங். அப்போது இதை வந்து நான் ஷார்ட் பண்ணிடுறேன். இது வந்து என்னோட இந்த 2 போர்ட் நெட்வொர்க் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டேன். அப்போ இதுக்கு அக்ராஸில் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? இந்த Z தெவினின் கண்டுபிடிக்க போகிறேன். தட் மீன்ஸ் போர்ட் 2ல அதுக்கு அக்ராஸில் நான் Z தெவினின் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல Z தெவினின்றது என்னன்னு சொல்லலாம்? V2 I2 சொல்லலாம். இந்த போர்ட்டுக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய இம்பிடன்ஸ். ஸோ அதுதான் Z தெவினின். அப்போ இதை நான் கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி அடுத்தது என்ன கால்குலேட் பண்ணணும்? V தெவினின் கால்குலேட் பண்ணணும். V தெவினின் கால்குலேட் பண்ண போறோம்னா as usual same இந்த வோல்டேஜ் சோர்ஸ் அப்படியே இருக்கலாம். ஸோ லோட் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ண போகிறேன்? ஓப்பன் பண்ணி விட்டுற போகிறேன். இதுக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜை நான் கால்குலேட் பண்ணேன். இதுக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்னது? V. ஸோ இதை நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி தெவினின் நெட்வொர்க்கில் பார்த்தது தான். ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கே போடுறோம். பட் அந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். எவ்வளோ ஒரு பெரிய டஃப்பான ப்ராப்ளமாக இருந்தாலும் சிம்பிளாக என்னால் சால்வ் பண்ண முடியும். இப்போ எனக்கு ஜெனரலைஸ்டு ஈக்குவேஷன் தெரியும். என்னது? V1 is equal to Z11 I2 plus Z12 I2. So V2 is equal to Z21 I1 plus Z22 I2 அப்படின்னு தெரியும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் V தெவினின் கண்டுபிடிக்க போறேன்ட்டு. அப்போ V தெவினின்குள்ள இங்கே லோட் ரெசிஸ்டன்ஸை ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். அப்போ இதுல போகக்கூடிய I2 கரண்டோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 0. ஏன்னா இங்கே ஓப்பன் பண்ணி விட்டுருக்கிறதுனால. இப்போ இந்த I2 equal to 0ங்கிறத ஈக்குவேஷன் 1 and 2 நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ எனக்கு from 1 எனக்கு என்ன கிடைக்கும்னா V1 which is equal to Z11 into I1 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் வந்து எனக்கு என்னது? V1. அப்போ இந்த இடத்துல V1 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா
என்னுடைய இன்புட் வோல்டேஜ் VG மைனஸ் I1 இன்டூ ZG இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டுங்களா? Now you substitute this value in this equation. எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோன்னா V1 is replaced by VG minus I1 ZG is equal to Z11 into I1. Okay, but therefore VG which is equal to take I1 commonly outside, therefore it will be Z11 plus ZG. But therefore I1 equal to VG divided by Z11 plus ZG. ஸோ நான் ஏன் சார் இங்கே I1க்கு கேல்குலேட் பண்ணணும், வேறு ஏதாவது கேல்குலேட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கொஷின் ரைஸ் ஆகும். இட் இஸ் வெரி சிம்பிள். இப்போ இதே கான்செப்ட் என்ன சொல்லியிருப்போம், இங்கே I2 is equal to 0ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனில் போடுறது எனக்கு என்ன கிடைக்கும், V2 equal to Z21 into I1 இது கிடைக்குதா? அப்போது எனக்கு V தெவினின் அப்படிங்கிறது வந்து செகண்ட் போர்ட்டில் கிடைக்கக்கூடிய வோல்டேஜ். அப்போ இந்த கண்டிஷனில் V2ஓட வேல்யூ என்னன்னு கேல்குலேட் பண்ணணும். பட் V2 கேல்குலேட் பண்ணக்குள்ள இங்கே என்ன இருக்குது, I1ங்கிற வேல்யூ தான் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல நம்ம I1 ரீஅரேஞ்ச் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போது which is equal to Z21 ஓகே இன்டூ I1ஓட வேல்யூ வந்து என்ன இருக்குது, VG டிவைட் பை Z11 ப்ளஸ் ZGன்னு இருக்குங்களா? அப்போ இதுதான் வந்து இந்த V தெவினினுக்கான வேல்யூ. Therefore my Thevenin voltage now V2 நம்ம V Thevenin is equal to சொல்லலாம் Z21 divided by Z11 plus ZG into VG. ஸோ இப்படி தான் வந்து ஒரு கொடுத்துருக்க 2 போர்ட் நெட்வொர்க்கு அக்ராஸில் தெவினின் வோல்டேஜ் என்னால் கேல்குலேட் பண்ணுறது. ஸோ அது புரியுதுங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆர் தெவினின் கேல்குலேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஆர் தெவினின் அப்படின்னு வரக்குள்ள ஸோ இப்போ இங்கே வந்து அந்த ZG அந்த நெட்வொர்க் அப்படின்னு இருக்க போது வோல்டேஜ் சோர்ஸை நான் ஷார்ட் பண்ணியிருக்க போகிறேன். நெட்வொர்க் ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா என்னோட வோல்டேஜ் சோர்ஸ் இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வழியாக போகக்கூடிய கரண்ட்டு I2 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஸோ now V1 which is equal to Z11 I1 plus Z12 into I2 இந்த equation வச்சுக்கோங்க. Here plus minus இதுக்கு அக்ராஸில் இருக்கிற வோல்டேஜ் V1, இங்கிருந்து வர கரண்ட் வந்து என்னது I1. அப்போது from this diagram V1 which is equal to என்னன்னு சொல்லலாம் minus I1 into ZG அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண நினைக்கிறேன் minus I1 ZG which is equal to Z11 I1 plus Z12 into I2. Now I rearrange this equation minus of Z11 plus ZG into I1 which is equal to Z12 into I2. So therefore I1 which is equal to minus Z12 divided by Z11 plus ZG into I2. Similarly V2 is equal to formula Z21 into I1 plus Z22 into I2. இந்த I1 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும், V2 is equal to minus Z21 into Z12 divided by Z11 plus ZG into I2 plus Z22 into I2. இப்போ ரெண்டுத்துல I2 காமனாக வெளியே எடுத்துட்டு ஈக்குவல் கிட்ட என்ன கொண்டு வந்துருங்க, கிடைக்கும் V2 divided by Z2 which is equal to Z22 minus Z21 into Z12 divided by Z11 plus ZG. அப்போது இந்த V2 divided by I2ங்கிறது அவுட்புட்டில் இருக்கக்கூடிய இம்பிடன்ஸ், அவுட்புட் போர்ட்டில் இருக்க அக்ராஸில் இருக்கக்கூடிய இம்பிடன்ஸ். ஸோ இதுதான் வந்து நான் என்ன சொல்கிறேன், ஆர் தெவினின், அதுக்கு அக்ராஸில் தான் பார்க்குறேன். அப்போது திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆர் தெவினின். அப்போ கொடுத்துருக்க நெட்வொர்க்கு நான் என்ன பண்ணலாம், டைரெக்டாக என்னுடைய இன்புட் வோல்டேஜ் VGயை போட்டுட்டு V தெவினின் போட்டுட்டு இங்கேருந்து என்ன பண்ணலாம், சிம்பிளாக ஆர் தெவினின் போட்டுடலாம். ஸோ இது இம்பிடன்ஸாக இருக்கிறதுனால ஐ புட் Z தெவினின். இப்போ இந்த இடத்துல வந்து என்னுடைய லோட் போட்டுக்கலாம், இது வந்து Z.
சரிங்களா. ஃபார் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபருக்கு என்ன வரும், ZL which is equal to Z Thevenin. If it is a AC network means எனக்கு இது வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டாக இருக்கும் என்னுடைய லோட் ரெசிஸ்டன்ஸ் உடைய. சரிங்களா. பியூர் ரெசிஸ்டிவ் நெட்ஒர்க்காக இருந்ததுன்னா ZL equal to Z Thevenin அதுக்கு ஈக்குவல் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு நெட்ஒர்க்கு கால்குலேட் பண்ணணும். ஸோ இது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ.